கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. இந்த குழந்தைனால தான் அக்காவுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சந்திரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜராஜனுக்கு சரியான கோவம் வருது. இதை பார் சந்திரா, பேசாமல் வாயை முடிக்கிட்டு அமைதியாக நெல். சாமுண்டீஸ்வரிக்கு நடந்தது ஆக்சிடென்ட்னு சொல்லாது. அது ஏதோ ஒரு விபத்து நடந்தது. ஆனால் அது லேசாக பட்டும் படாமல் போனதுக்கு ஏதோ தப்பிச்சு வந்ததே அந்த குழந்தையோட புண்ணியமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ராஜராஜன். இது கேட்டு மயில்வாகனத்துக்கு சரியான கோவம் வருது. ஏன் சின்னத்தை, எப்போ பார்த்தாலும் என் குழந்தைய கலைக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது சரிவேலை இருக்கான்னு கேட்குறாங்க. டே என்னடா, எப்போ பார்த்தாலும் நீ சந்தேகப்படுறதா உனக்கு வேலையாக போச்சா? உன் குழந்தைனால தான் இப்போ எங்கள் அக்கா உசுருக்கு ஆபத்து. எனக்கு உன் குழந்தை முக்கியம் இல்லை, எங்கள் அக்கா உசுறு தான் முக்கியம். முதல்ல மரியாதையாக போய் குழந்தைய கலைச்சிட்டு வந்துருங்க. அந்த குழந்தை இருந்தால் இந்த குடும்பத்துக்கு ஆபத்துங்கிறாங்க சந்திரா. பசாரா சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டதும் கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது. இதை பாருங்க, அந்த குழந்தை பிறக்கிற நேரம் நல்ல நேரமாக தான் இருக்கும். ஜோசியர் இங்கே வந்து சொன்னது யாரோ செஞ்ச சதி வேலைன்னு எனக்கு தோணுது. அத்தைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, அது வேணும்னே திட்டம் போட்டு ஏதோ ஒரு விபரீதத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இப்போதைக்கு ரோஹிணி எங்கேன்னு பாருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணியை எங்கேயுமே காணுமே, அவள் ரூம்லேயே இல்லை. ஆனால் ரூமில் நான் கொடுத்த ஃபோட்டோவை மட்டும் அப்படியே ஐ மிஸ் யூன்னு எழுதிட்டு போயிருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். அவன் நேற்று நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, ஏதோ கவலையோடவே இருந்தா. இப்போ என்னடானா ஃபோட்டோவில் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கா, என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு மயில்வாகனம் சொன்னதுக்கப்புறம் ஜோசியர் வந்து சொன்னதுனால தானே இவ்வளோ குழப்பம். அதே ஜோசியரை வச்சு நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் சொன்னது பொய்யா இல்லை உண்மையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நேரடியாக போய் அங்கே மறைமுகமாக நின்றுட்டு யார் மூலமாவது இந்த ஜாதகத்தை கொடுத்து பார்க்கலாங்கிறாங்க. இதுக்கு சாமுண்டீஸ்வரி முதல்ல மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி சொன்னதுக்கப்புறம் சரின்னு கேட்டுட்டு, அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சா வாங்கம்மா போகலாம். ரோஹிணியோட நிலைமையை நினச்சி பாருங்கள், நீங்கள் சொன்னதுலேருந்து அவர் ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியை மனசுலகி சரி நான் ஜோசியரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அங்கே ஜோசியர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ ஒரு அம்மாவை காட்டி வர சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா கிட்ட ஜாதகத்தை கொடுத்து, இந்தாங்க இது உங்கள் பொண்ணு ஜாதகம்னு சொல்லி ஜோசியர்கிட்ட கொடுங்க. இந்த பொண்ணோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ இந்த பொண்ணு உண்டாயிருக்கிறதாவும் அந்த குழந்தைய பிறக்க போகிற நேரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. காட்டி ஜாதகத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்து விடுறாங்க. அந்த அம்மா ஜோசியர் உள்ளே போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் ஜன்னல் வழியாக நின்று ஜோசியர் என்னதான் சொல்கிறாருன்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஜோசியர் அந்த அம்மாவை பார்த்ததும் வாங்கம்மா வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை விரிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததும் ஏமா உங்கள் பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தை குழந்தையாகவும் அந்த குடும்பத்துக்கு அமோகமான நல்ல நேரம் கூடுறதாகவும் இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி மனசில் அப்படியே கொஞ்சம் சந்தோஷம் வளருது. இந்த பக்கம் இந்த அம்மாவும் சரிங்க, அந்த குழந்தை பிறக்க போகிற அந்த வீட்டில் பாட்டி தாத்தா இவங்க எல்லாத்துக்கும் ஆயுசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், குழந்தையோட தாய் வழி சொந்தமும் சரி அவங்க எல்லாத்துக்குமே ஆயுசு கெட்டியாக நல்லா இருக்கே, அந்த குடும்பமும் மேலோங்கி வர செல்வாக்கான வளர்ச்சி, அந்த குழந்தை பிறந்தா அந்த குடும்பம் இன்னும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட காட்டி சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க. பார்த்தீங்களாட்ட, நம்ம வீட்டுக்கு வந்தபோது இதே ஜோசியர் இந்த ஜாதகத்தை வச்சு என்னெல்லாம் சொன்னார், இப்போ வேறொருத்தர் மூலமாக இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜனும் பாத்தியா சாமுண்டீஸ்வரி, நம்ம பொண்ணோட நேரமும் அவளுக்கு பிறக்க போகிற குழந்தையோட நேரமும் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீ என்ன வேணும், நம்ம வீடு தேடி வந்தவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு அதை நம்ம மறுபடி பார்த்துக்கலாம். முதல்ல இந்த நல்ல விஷயத்தை நம்ம ரோஹிணி கிட்ட போய் சொல்லலான்ட்டு போகிறாங்க. அப்போ சந்திரா பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம போட்ட திட்டமெல்லாம் பாலா போச்சு, இந்த டிரைவர் பையன் கூடவே வந்து இப்படி குடியை கெடுத்து போட்டானேன்னு நினச்சிட்டு வராங்க சந்திரா. அப்போ மயில்வாகனம் சந்திராவை கிண்டல் அடிச்சுட்டே வராங்க. என்ன சின்னத்தை, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலையேன்னு ஒரு வரீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க. டே பேசாமல் ஒழுங்காக வந்துடுடாங்கிறாங்க. ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் குழந்தை மேலேயும் என் மேலேயும் கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தீங்க, இப்போ என்னடான்னா ஜோசியர் சொன்னதுக்கப்புறம் அப்படியே பூட்டு போட்ட வாய் மாதிரி அமைதியாக வந்துட்டு இருக்கிறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஒழுங்கு மரியாதையே நீ வந்துடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரோஹிணியை காணோம். சுவாதி கிட்ட கேட்குறாங்க. சுவாதி சந்தேகத்தோட அவங்க கோயிலுக்கு பிறந்தநாள் போயிருப்பாங்கங்கிறாங்க. அப்போ ரேவதியும் அதான் சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா காலையிலேருந்து சரியில்லாமல் இருந்தால் ஒரு வேளை கோயிலுக்கு தான் போயிருப்பாங்கிறாங்க. அப்படி அசால்ட்டாக விட முடியாது, அவங்க இருந்த நிலைமையை நினச்சி பார்த்தா ஏதோ தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல எல்லாருமே ரோஹிணியை பார்க்கணுன்னு பதட்டப்படுறாங்க. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது, எடுக்கவே இல்லை. ஒருவேளை அவங்க செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கார்த்தி சொன்னதும் உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர் அம்மாவை விசாரிக்கிறாங்க. டாக்டர் அம்மா சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் வா சாமுண்டீஸ்வரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் நினச்சேன், ஆனால் உன் பொண்ணு தான் சொல்லவே வேண்டான்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைய கலைச்சே ஆகணும்னு நினைக்கிறா. இவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லையேன்னு என்கிட்ட எத்தனையோ தடவை அழுதுருக்கா. ஆனால் இந்த தடவை இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு தான் அழுதுகிட்டே இருந்தா. நானும் எவ்வளவோ
எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தேன். அவள் கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் இந்த குழந்தைய கலைக்கலைன்னா என்னோட உயிரையும் நான் மாற்றிக்குவேன்னு சொல்லி என்னையே பயமுறுத்திட்டா. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, சரி நீ தண்ணி குடிச்சிட்டு அந்த ரூமில் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவளை வெயிட் பண்ண வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, உனக்கும் உன் மாப்பிள்ளைக்கும் நான் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். உங்கள் ஃபோனெல்லாம் ரிங் ஆகுது, ஆனால் எடுக்கவே இல்லையே, எதனாலேன்னு கேட்குறாங்க டாக்டர்மா. அப்போ தான் ஜோசியர் வீட்டுக்கு போனதுனால சைலண்ட்டில் போட்டுட்டோன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. டாக்டர்மா சொன்னதை கேட்டது அங்கேருந்து அத்தனை பேரும் பதறி போயிடுறாங்க. ஐயோ, ரோகிணிக்கு எதுவும் ஆகலையில்ல அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு டாக்டர்மா சொல்கிறாங்க, இல்லை சார், நீங்கள் எவ்வளோ ஆசையாக இருந்தீங்க, உங்கள் ஆசை என்னங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஆசையை சுக்குநராக உடைக்க எனக்கு மனசு இல்லை. அதனால தான் உங்கள் யாராவது கையெழுத்து வேணுங்கிறக்காக நான் ரோகிணியை வெயிட் பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரோகிணியை பாருங்கள், சமாதானம் பண்ணுங்கள். இந்த காலத்தில் யாராவது ஜோசியத்தை நம்பிட்டு குழந்தைய அழிப்பாங்களா? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச குழந்தைய நீ அழிக்கவே வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் கலைக்கலைனாலும் என் உயிரையும் சேர்த்து மாற்றிக்குவேன்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் உங்களையெல்லாம் கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவளை பெட்டில் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறாங்க டாக்டர்மா. இதை கேட்டதும் கார்த்தி வந்து, ரொம்ப நன்றிங்க, ஆனால் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் சார், நீங்கள் சொன்னதுனால நல்லதாக போச்சு. இல்லைன்னா வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ரோகிணி போயிருப்பா. நீங்கள் எல்லாம் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் அவளை வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன்னு சொல்லிடுறாங்க டாக்டர்மா. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி உள்மனம் குளிர்ந்தாப்புல, அப்பாடா ஏதோ நல்ல வேலை, மாப்பிள்ளை ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொன்னதுனால இந்த டாக்டர்மாவும் ரோகிணியை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. இல்லைன்னா வேறொரு இடத்துக்கு போய் அபர்ஷன் பண்ணிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் ஐயோ அம்மானா வரவா போகுது அப்படின்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி நான் இப்போவே ரோகிணியை பார்க்கணுங்கிறாங்க. போ சாமுண்டீஸ்வரி, அவள் இருக்கிற ரூமில் காட்டுறாங்க. அந்த பக்கம் ரோகிணியை பார்க்கறதுக்காக எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பதறி அடிச்சு ஓடி ரோகிணி ரோகிணின்னுக்கிட்டு போகிறாங்க. ரோகிணி கண்மொழிச்சு பார்த்துட்டு, அம்மா எனக்கு இனிமேல் இந்த குழந்தை வேண்டாம்மா, இந்த குழந்தைனால உங்கள் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு முக்கியங்கிறாங்க ரோகிணி. ஏய் முட்டாள்தனமாக பேசாதடி, அதெல்லாம் பொய் ஜோசியம் சொல்லிட்டாங்க, ஜோசியரையே நாங்கள் நேரில் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. இதையெல்லாம் கேட்ட ரோகிணி, என்னாச்சு, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி, யாரோ செஞ்ச சதியால் தான் அந்த ஜோசியர் நம்ம வீட்டில் வந்து இப்படி தப்பு தப்பாக சொல்லி வச்சுட்டாரு. நாமளும் அதை நம்பிட்டோம். ஆனால் இப்போ உன் ஜாதகத்தை வேறொருத்தர் மூலமாக கொடுத்து பார்க்கும்போது உனக்கு பிறக்க போகிற குழந்தை யோகமுள்ள ஜாதகம்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் ரோகிணி சந்தோஷத்தில் எழுந்துக்கொடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களாங்கிறாங்க. ஆமாடி, இப்போ தான் நாங்கள் எல்லாருமே ஜோசியர் வீட்டில் இருந்தது நேராக வரோம். உன்னை காணானதும் நாங்கள் எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா. அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பார்த்தா நீ இங்கே வந்து இப்படி படுத்து கிடக்குற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு நான் முடிவு பண்ணேங்கிறாங்க. ஏய் முட்டாள்தனமாக இப்படி ஒரு முடிவு எடுக்காத, உன் குழந்தையோட நேரம் ஜாதகம் எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு ஜோசியர் சொன்னார், நாங்கள் காதார கேட்டோம் தெரியுமாங்கிறாங்க. மயில் வாகனம் ஓடி வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ரோகு இப்போ தானே எனக்கு கூட நல்ல காலம் பிறந்திருக்கு, அதான் நான் தனியாக ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் நம்ம குழந்தை பிறக்க போகிற நேரம் தான் ரோகு. இந்த சின்னத்தை நம்ம கிட்ட வேணும்னே வம்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, குழந்தைய கலைச்சிட்டு எங்கள் அக்கா உயிர் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம எல்லாத்தையும் மூளையை கலக்கி விட்டுட்டாங்க. அதுக்கு காரணமே இந்த சின்னத்தை தான். சின்னத்தை, அந்த சிவனாண்டி, முத்துவேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது தெரியாத நீயும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நாங்களும் அந்த ஜோசியர் மேலே சந்தேகப்பட்டு போய் தெளிவாக கேட்டதுனால தான் எங்களுக்கு உண்மை புரிஞ்சுது. சிவனாண்டியும் முத்துவேலும் ஜோசியரையே மிரட்டி நம்ம குடும்பத்தில் இப்படி இப்படி நடக்கும், இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அவனால் நம்மளை வேதனைப்படுறதுக்காகவே ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. இப்போ தான் எங்களுக்கே உண்மை புரிஞ்சுது. நம்ம சகலை தான் அதையும் போய் என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி நின்றுக்கிட்டு சிவனாண்டி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் நம்ம வீட்டு ஆளுங்க தான் யாரோ சிவனாண்டிக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி கொளுத்தி போட்டதுனால தான் அந்த சிவனாண்டிக்கு வேறு வேலை இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கான். அவனை கைக்கு சிக்குவான்ல, அப்போ இருக்க அவனுக்குங்கிறாங்க மயில் வாகனம். ஆமாம் மாப்பிள்ள, அவனை சும்மாவே விடக்கூடாது. இதுக்கப்புறமும் அவனை நம்ம விட்டு வச்சோம் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு குடைச்சல் நம்ம குடும்பத்துக்குள்ளே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அவன் கையை காலை முறிக்கணுங்கிறாங்க ராஜராஜன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா, ஐயோ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அப்படி பண்ணிடுவாங்களா? சி, என் புருஷன் இப்படி வந்து மசமாக மாட்டிக்கிட்டானே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் பையன்தான். இவன் மட்டும் அந்த ஜோசியர்கிட்ட திரும்ப போய் கேட்காம இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியாக நடத்திருக்கு. ரோஹிணி குழந்தைய கலைச்சிட்டு வந்திருப்பா. எங்கள் அக்காக்காரையும் இந்த குழந்தைனால தான் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது, இனிமே ஆபத்து இல்லைன்னு இவ ஒரு தைரியத்தில் இருந்திருப்பா. இனிமே பாரு எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இனிமே இவளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கு காரணம் சூழ்நிலை, சந்தர்ப்பம் இப்படி சொல்லி சமாளிச்சிடுவாங்க. இந்த குழந்தைய ஆசாசியாக எல்லாரும் வளர்த்த போகிறாங்க. இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சந்திராவை மயில் வாகனம் சீண்டி பார்க்குறாங்க. என்ன சின்னத்தை, அடுத்தது என்ன பிளான் போடலான்னு யோசிக்கிறீங்களா? இனிமேல் எதுவும் நடக்காது. ஏன்னு கேட்டால் எங்கள் அத்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி சிவனாண்டி இருக்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்போ சகலை ஆதாரத்தோடு கொண்டு வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்களா அத்தை, சிவனாண்டி கால் கடுக்க அதே இடத்துல நின்றுட்டு இருந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக எப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கான்.
சகல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்கன்னு சொல்லி மயில் வாகனம் அந்த வீடியோவை காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வீடியோவை பார்த்ததும் சிவனாண்டியோட வேலை தானே எல்லாம், சரி இருக்கட்டும் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சரியான கோவத்தில் சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சந்திரா இந்த தகவலை சொன்னதும் சிவனாண்டி ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற சிவனாண்டியை காட்டி தான் போய் தட்டி எழுப்பி அந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறவனை அப்படி கதவை உடச்சிக்கிட்டு போய் உள்ளதான் உட்காந்துருக்கியா, வாடா வெளியே, ஏண்டா பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு வந்து 4 பேர்த்து முன்னாடி பொட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. சாத்துன்னு சாத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா, சேச்சே இதெல்லாம் என் கண்ணால் பார்க்க வேண்டிய கொடுமை, கால கொடுமையாக இருக்கே, பாவம் என் கண்ணு முன்னாடி இப்படி அடி வாங்குறாரு, இந்த டிரைவர் பையன் சும்மா விட மாட்டான் போல இருக்கே, இதோட விட்டுருவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப அவரை போட்டு இந்த குமுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்திரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காட்டி செமக்கு டக்குன்னு அடி சிவனாண்டிக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச கையை காலை துண்டாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. முட்டுவேல் அந்த பக்கமாக ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. மயில் வாகனம் அவரை கண்டுபிடிச்சு மயில் வாகனமாக போய் 4 சாத்து சாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.